டோலின் சில சாட்சிகளை ஆண்டவருக்கு முன்பதாக சபை நடுவிலே சொல்வதாக இருக்கும். கர்த்தரை அங்கீகரிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுக்கு முன்பதாக ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் நிற்பதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். விசேஷமாக கடந்த ஜனவரி 28 எல்லா நாளையும் போல தான் எங்களுக்கும் அந்த நாள் இருந்தது. பிரசன்னா கன்சீவ் ஆகி கிட்டத்தட்ட 7 மாதங்கள் நிறைவடைந்து 8 மாதங்கள் தொடங்குகிற அந்த ஸ்டேஜில் இருந்தது. அப்போ நாங்கள் எதுக்குமே தயாராகவில்லை. பிரசன்னா சொல்லிகிட்டே இருப்பா, நிறைய பேக் வாங்கணும், பிள்ளைக்கு ஆயத்தப்படணும், அப்படி இப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்லுவாள். ஆனால் நான் அதுக்கு தான் நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 28 அவளுக்கு முந்தின நாளே வலி இருந்திருக்கிறது. என்கிட்டையும் லைட்டாக சொன்னால் இப்படி வலி இருக்குது. அப்போ நான் எப்பவும் போல தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பெருசாக எடுக்கலை. அடுத்த நாள் காலையிலையும் அதே போல் இருந்தது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஃபுல்லாக இங்கே உட்கார்ந்துருந்துருக்குறா. இங்கே மீடியாவில் கொஞ்சம் வேலைகள் செய்து கொண்டிருந்தா. அப்போது இடையில கூட கேட்டேன், உனக்கு ஏதாவது ரெஸ்ட் எடுக்கணும்னா தயவு செஞ்சு நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னால், அதுவும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக உட்காந்துட்டா. முடிஞ்சதுக்கப்புறம் சண்டே கிளாஸும் எடுத்துட்டா ஃபுல். அப்போ நான் அதை பெருசாக எடுக்க நல்ல நார்மலாக தான் இருக்கிறா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் திடீரென்று சண்டே கிளாஸ் முடிந்து அப்பாவுடைய ரூமில் ரொம்ப அழுறா. வலி தாங்க முடியாமல், இதுவரை அப்படி அழுது பார்த்தது கிடையாது. ரொம்ப வலி தாங்க முடியாமல் ரொம்ப அழுதா அதை கட்டில் உட்காந்துருந்துட்டு. இப்போ மம்மி ரொம்ப பயந்து எல்லோரையும் கூப்பிட்டு, ஆனாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயமோ எதுவுமே வரல. என்ன இது சும்மா சாதாரண, ஏன்னா யூஸ்வலாக இந்த வலிகள் வர்றதுனால அப்போ அப்படி நான் நினச்சிட்டேன். இப்போ உடனே என்னுடைய தகப்பனாரையும் அம்மாவையும் பிரசன்னாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னேன். நான் இங்கே தான் எல்லாத்தையும், ஏன்னா யாருமே போகலை, பிள்ளைங்க யாருமே போகாததுனால நாங்கள் இங்கேயே இருந்தோம். அப்பாவும் அம்மாவும் பிரசன்னாவும் ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஹாஸ்பிட்டல் போய் அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க, பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல், நாங்கள் யூஸ்வலாக செக்கப்புக்கு போகிற ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. தூரமாக எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகல, ஏன்னா அவசரத்துக்கு ஏதாவது போகணுங்கிறதுக்காக நாங்கள் இங்கே பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணி அங்கே இருந்தோம். அப்போ அந்த டாக்டர் எதுவும் சொல்லாமல், நீங்கள் டைரெக்டாக ஹிம்ஸுக்கு கொண்டு போயிருங்க, ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்லி அப்பாவனிடத்துலையும் அம்மாவனிடத்துலையும் சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் கிளியராக எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போது வீட்டுக்கு என்னிடத்துல இதெல்லாம் சனிக்கிழமை நைட்டே ரொம்ப வலி ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலிலேருந்தே தாங்க முடியாத வலியில் தான் இருந்திருக்கிறா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பிற்பாடு, சண்டே கிளாஸுக்கு பிற்பாடு ரொம்ப வலி, கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வலியில் அவள் அப்படி துடித்து கொண்டிருந்தா. இது உண்மை. அப்போது அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே வீட்டுக்கு வந்தாங்க. அப்பா கேட்டாங்க என்ன பண்ணுறது. அப்போது நான் சொன்னேன், இங்கே எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் போவோம், பிரச்சனை இல்லை, வர்றது போல் பார்க்கலாம், சீக்கிரம். ஏன்னா அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகி எங்களே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி லேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. நாங்கள் அப்போது எங்கே போகலாங்கிற ஒரு கேள்வி இல்லை. ஏன்னா இதுவரையும் போயிட்டு இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல், வேறு எந்த ஹாஸ்பிட்டலையும் சாய்ஸில் கூட வைக்கலை. எங்கே போகிறதுனே தெரியாது. அந்த ஹாஸ்பிட்டல் சூழ்நிலையில் வந்தவங்களுக்கு தெரியும் என்னென்னா எங்கே போகிறது, யார்கிட்ட பேசுகிறது, எந்த டாக்டர்கிட்ட பேசுகிறதுங்கிற கன்ஃபியூஷன் பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் எப்போவுமே மாதக்கணக்கில் போயிட்டு இருந்த 7 மாதங்களாக போயிட்டு இருந்த ஹாஸ்பிட்டலில் திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்க, வேறு எங்கேயாவது கொண்டு போயிருங்க சீக்கிரமா அப்படின்னு. இப்போ எங்களுக்கு ஒரே குழப்பம், எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போது நம்முடைய சபையில் ஒரு அக்கா, அவங்க இப்போ அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அவங்களுக்கு நாகர்கோயிலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு பிரசவம் பார்த்தாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சுதா ஆண்டி, பிளஸ்ஸோ இங்கே 3 பேரும் எங்கள் கூட ஃபுல்லாக இருந்தாங்க. இப்போ நாங்கள் காரில் போகிறோம்.
முதல்ல நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க சுதா ஆண்டி பிளஸ்ஸிலாம் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் போய் அங்கே போய் பார்த்தா அவங்களும் பார்த்துட்டு, ஐயோ இங்கே பண்ண முடியாது, இவளுக்கு வயரை பார்த்துட்டு பிள்ளை 1.5 கிலோவுக்கு உள்ளே தான் இருக்கும் போல இருக்குது, அதனால் உடனடியாக கண்டிப்பாக பிள்ளை பிறந்த உடனே இன்குபேட்டரில் வைக்க வேண்டியது இருக்கும், இந்த ஹாஸ்பிட்டல் அதுக்குள்ளே வசதி இல்லை, அதனால் வேகமாக இங்கேருந்து நாங்கள் நாகர்கோவில் போயிருக்கிறோம். அது யோசிப்பாங்க, 1 மணிக்கூர் ட்ராவல் பண்ணி போனோம். இந்த வலியோட போகும்போதெல்லாம் ஒரே அழுகையும் கூச்சலுமாக இருக்கும். பின்னாடி இருந்து அப்பாவும் அம்மாவும் அவளுக்கு மேலே கை வச்சு ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இசப்பா அவளுக்கு பெலனை கொடுங்கன்னு சொல்லி. எனக்கு வண்டி ஓட்டுறதா இவ்வளோ சைடில் பார்க்குறதா ஒன்றுமே தெரியாது. 1 மணிக்கூர் ட்ராவல் பண்ணி அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லை. உடனே அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் நான் பேர் சொல்ல விரும்பலை, ஹாஸ்பிட்டலில் அங்கே இன்குபேட்டர் வசதி எல்லாமே இருக்குது, அங்கே போய் நீங்கள் அட்மிட் பண்ணுங்கள், அப்போ தாயும் பிள்ளையும் சுகமாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வயிறு சின்னதாக இருக்குது, பிள்ளை ரொம்ப சின்னதாக இருக்கும், மாதம் வேறு குறைவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்டாங்க. அப்போ அங்கே போனால் நான் கஷ்டப்பட்டு மறுபடி 10 கிலோமீட்டர், நாகர்கோயிலேருந்து 10 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணி அங்கே போய் அங்கே இறங்கினா அவங்க கேட்குறாங்க, ஏன் எங்கள்கிட்ட சொல்லாமல் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்டாங்க. இதெல்லாம் நம்ம மற்றவங்க சொல்லி கேட்டிருக்கிறோம், சாட்சியிலெல்லாம் சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் துரத்தி விட்டாங்க. ஆனால் தடவையாக அனுபவித்தோம். அது எங்கள் கூட சுதா ஆண்டியும் இருந்தாங்க, பிளஸ்ஸும் இருந்தான். 3 பேரும் எல்லோரும் ஜபம் இசப்பா ஏதாவது ஒரு காரியங்களை செய்யுங்க. அங்கே போனால் அவங்க ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது, டாக்டர் இல்லை, எதுக்கு சொல்லாமல் வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூடாக பேசிட்டாங்க. நம்ம ஏற்கனவே மனசு உடைஞ்சு என்ன செய்கிறதுன்னு பயந்து போயிருப்போம், என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாமல் பயந்துருப்போம். அதில் மனசு நோக்கிற மாதிரி அடித்து பேசிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து வெளியே கிளம்பும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இனி எந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ தான் ஆண்டவர் வழியை காண்பித்தார். என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க டாக்டர் ஜூடித், அவங்க இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் கால் பண்ணி இப்படி சிச்சுவேஷன் ஆகிடுச்சு, இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் என்னோடய சீனியர் டாக்டர்கிட்ட கேட்குறேன், நீ உன்னுடைய அந்த டீட்டெயில்ஸ், அந்த பிரசன்னாவோட டீட்டெயில்ஸ், ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு. நாங்கள் அப்போ எல்லோரும் காரில் இருக்கோம். எல்லோரும் காரில் இருந்துட்டு கடன்னு ஃபைல் எடுத்து எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம். சென்ட் பண்ணி கொடுத்த உடனே ஆண்டவருக்கு கிருபையில் அவங்க சீனியர் டாக்டர் ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லி நாங்கள் இனியும் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நாகர்கோவில் வரணும். 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நாகர்கோவில் வந்தால் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நாங்கள் வர முடியும். சரி, இப்போது ஆண்டோடைய கிருபையினால், அவங்க ஜூடித் அவங்களுடைய உதவினால் அங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் வெயிட்டிங், அங்கே நர்சஸ் டாக்டர்ஸ் எல்லோரும் வாசலில் வெயிட்டிங். ஆனால் ஒரு பெரிய காரியம் என்னென்னா, வழியில் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. ஒரு பாலத்தை உடச்சி போட்டு இங்கே டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டாங்க. வண்டி 1 இன்ச்சு கூட முன்னாடி நகராது, வண்டி 1 இன்ச்சு கூட ஃப்ரண்டில் போகாது. இப்போ வழியில் துடிச்சிட்டே இருக்கிறா, தாங்க முடியாமல் திடீர்னு வலி நிற்கும், திடீர்னு அழுவா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது. வீட்டில் அங்கே காரில் இருந்து அப்பா அம்மா சுதாண்டிலாம் ஒரே ஜபம். பின்னாடி அந்த டிராஃபிக்கில் பிளஸ்ஸையும் பைக்கில் வந்துட்டே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி வந்து எங்களுக்கு அந்த டைமில் உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு இனி நம்பிக்கை அத்து போன ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா வண்டி 1 இன்ச்சு கூட முன்னாடி போகாது. நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியாது, எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தாலும் அந்த இடத்துல ஒன்றும் பண்ண, ஆம்புலன்ஸே அங்கே இருந்தாலும் 1 இன்ச்சு முன்னாடி போக முடியாது. ஆனால் ஆண்டவர் கிருபையாக காத்து ஹாஸ்பிட்டல் வரும்படியாக கிருபை செய்தார். அவங்க ஜூடித் அவங்களுடைய சீனியர் டாக்டரை கூட்டிகிட்டு போனாங்க, பேசினாங்க. அப்போ டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தாயிரும், குழந்தையும் சின்னதாக தான் இருக்கும், அதனால் பிறந்த உடனே இன்குபேட்டரில் வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆப்ரேஷனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவள் வேறு ஒரு இமேஜினேஷனில் இருந்தாள். ஆனால் நாங்கள் எல்லோரும் போய் அவள்கிட்ட பேசி சமாளித்து சரி ஓகே அதுக்கும் ஒத்துக்கிட்டாச்சு. திடீரென்று சீனியர் டாக்டர் சொல்கிறாங்க, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறதில்ல, நாங்கள் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ண போகிறோம், குழந்தை மட்டும் 2 கிலோவுக்கு மேலே இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க, அப்போ குழந்தையும் இன்குபேட்டரில் போகாது, உங்கள் கூடயே வச்சுக்கலாம். உடனே எங்கள் அப்பா ஒரு சைடில் போய் நின்று கார்னரில் அழுறாரு. நான் தைரியமாக நின்னேன். அது வரைக்கும் எங்கள் அப்பா அந்த பில்லரில் போய் அழுததை பார்த்த உடனே என்னாலையும் தாங்க முடியல.
நானும் அழுதுட்டேன். இவளையும் அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி ஏசப்பா, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்காண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படி அறிக்கை செய்து நாங்கள் கொஞ்ச நேரத்தில், சரியாக ஒரு 20 நிமிடம் இருக்குன்னு நினைக்கிறேன், 20 நிமிடத்தில் கர்த்தர் சுகப்பிரசவத்தில் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுவும் 2.3 கிலோவில் கர்த்தர் கொடுத்தார். இன்குபேட்டரில் வைக்காமல் எங்களோடு கூட இந்த குழந்தையை கொடுத்து அனுப்புனாங்க. டெலிவரி ஆகி 1 மணி நேரத்துக்குள்ளாடி தாயும் பிள்ளையும் ரூம் வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். இதை விட கஷ்டப்படுற அநேகம் பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். இதை விட குரூவல் கண்டிஷனில் 5 மாதத்தில் 6 மாதத்தில் எல்லாம் பிறந்து பிழைக்கிறவங்க அநேகம் பேர் இருக்கிறாங்க. கேட்டிருக்கிறேன். இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன், ஒரு அண்ணாவுக்கு அவங்க குழந்தை 6 மாதத்தில் வீட்டில் இருக்கும்போது அந்த குழந்தை பாதி வெளியே வந்துருச்சு. பாதியில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பிழைச்சி இப்போது ஆண்டு கிருபையில் நல்லா இருக்கிறாங்க. இதை விட பெரிய கொடூரமான சூழ்நிலைகளில் எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறது உண்மை. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அன்னைக்கு செய்தது ஒரு பெரிய அற்புதம். ஆமென். அந்த தேவன் நல்லவர், இதுவரைக்கும் காத்து வருகிறார். பிரசன்னாவையும் பிள்ளையும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வருகிறார். தொடர்ந்து நாங்களும் எங்களுடைய குடும்பமும் ஆண்டவரை சேவிப்பதற்கு நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நேரத்தில் 2-3 பேருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும். அதில் விசேஷமாக என்னென்னா, சுதா ஆண்டி, பிளஸ்ஸோ பிளஸ்ஸி, அவங்க இங்கேருந்து எங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து குழந்தை பிறக்கிறது வரைக்கும் ஃபுல்லாக கூட நின்றுருக்காங்க. அதுவும் பிளஸ்ஸோக்கு அடுத்த நாள் அவனுக்கு படிப்புக்கு போனோம் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இருந்த பிறகும், அம்மா நான் போகலை, நான் இருக்கிறேன், எல்லாம் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் எங்கள் கூட இருந்தாங்க. எனவே அவர்களையும் என் குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அதுபோல் எங்களுக்காக நீங்கள் அத்தனை பேர் ஜெபித்தீங்க, அதுக்காகலாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுபோல் பிரசன்னாவோட அப்பா அம்மா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நாங்கள் எதுலேயுமே பாரப்படாமல் அவங்க எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதுபோல் தூர தேசத்திலிருந்து நம்முடைய ஊழியங்களை பார்க்குற அநேகம் பேர் எங்களுக்காக ஜெபம் பண்ணினாங்க. அதுவும் அன்னைக்கு ஒரு பெரிய காரியம் என்னென்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஜூடித் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் உள்ளே போயிருக்கவே முடியாது. அதனால் கர்த்தர் அவங்கள ஒரு பெரிய ஒரு கருவியாய் பயன்படுத்தினார். எனவே டாக்டர் ஜூடித்துக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என் குடும்பத்தின் சார்பாக கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இந்த பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் மனுஷரை அனுப்பி வளர்த்து அவருடைய சுத்தம் செய்யும்படியாக ஆண்டவர் நினைக்கிறார். இப்போ இந்த சாட்சியை கேட்டு இந்த பிள்ளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னால், ஏதோ நாம் மேன்மை பாராட்டுவதற்காக, நம்மள ஒன்றும் இல்லை. அந்த சாட்சி கேட்கும்போது தெரியும், நம்பிக்கை இழந்து போயிட்டு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தரோ துணைவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இவர்களுக்கு மேன்மை பாராட்ட இடமே இல்லை. அநேக வீடுகளில் என் பிள்ளை அப்படி எப்படிங்களா பெருசாக மேன்மை பாராட்டுவாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒன்றுமே இல்லை. கர்த்தர் இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார் ஒரு வழியாக. அதை வளர்ப்பதற்குரிய ஞானத்தை கொடுக்க வேண்டும். எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை செய்து நிறைவேற்ற வேண்டும். அதுதான் முக்கியம். ஆகவே கற்பத்தில் தோன்றுவதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய கண்கள் கண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கற்பத்திலிருந்து எடுத்தவரும் அவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கரிசனை உள்ள தேவன் இந்த நாளிலும் கூட அந்த பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று பெற்றோர் நம்ம கொடுக்க போகிறோம். சபையாக எப்பொழுதுமே அவரிடத்தில் நாம் வளர்ந்தவர்கள் கூட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை சரணாகதியாக ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, சொத்து என்று சொல்ல எனக்கு எதுவுமே, எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலும் முதலாக நம்ம சபையில் வந்து சபையார் முன்னிலையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்தில் கரங்கள் ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை செய்து நாம் ஆசீர்வதிக்க போகிறோம். இப்போ கண்களை மூடி ஆண்டுடைய பிள்ளையை
முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் சொல்லுவீங்களா? நீங்கள் நன்றி செலுத்த நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கேடும் வருவதில்லை, நன்மைகள் தான் கூடி வரும் என்பதில் அர்த்தம். ஏன்னா கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த கிரியைகளுக்காக எல்லாம் நன்றி சொல்லுவோமா? அப்படி ஒரு காரியத்தை அந்த குடும்பத்தில் ஆண்டவர் செய்த ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய ஈவு. கர்த்தர் 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 எல்லாம் கர்த்தர். அதை இப்பொழுது அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து வாங்கி நாம் இந்த உலகத்தில் வளர்க்க ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி சொல்லுவோமா? நாங்கள் எங்களை எல்லாம் ஆண்டவர் உமக்கு தான்ப்பா சொந்தம். தேவனே என்னை தருகிறேன், பாதத்தில் என்னை படைக்கிறேன், யாவையும் நீ தந்ததே, பாதத்தில் என்னை தருகிறேன். தேவனே என்னை தருகிறேன், பாதத்தில் என்னை படைக்கிறேன், யாவையும் நீ தந்ததா, உம்மிடம் திரும்ப தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. என் வாழ்வின் மேன்மையெல்லாம் எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. தேவனே என்னை தருகிறேன். தேவனே என்னை தருகிறேன், பாதத்தில் என்னை படைக்கிறேன், யாவையும் நீர் தந்ததா, உம்மிடம் திரும்ப ஒரு முறை கூட தேவனே என்னை தருகிறேன், பாதத்தில் என்னை படைக்கிறேன், யாவையும் நீ தந்ததா, உம்மிடம் திரும்ப தருகிறேன். அருமை பிள்ளைக்கு நேராக உங்களுடைய கரங்களை நீட்டி எல்லா ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நாம் எவர்களை ஆசீர்வதிப்போமோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அருமை பிள்ளை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய பரிசுத்த கரங்கள் நீட்டப்படட்டும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்த தெய்வமே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். டோலினுக்கும் உகவும் பிரசன்னாவுக்கும் நீர் கொடுத்திருக்கிற அருமையான ஈவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுது முதல் முறையாக ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறதை கர்த்தர் காண்கிறீர். இப்பொழுது அருமை பிள்ளையை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
உம்முடைய கிருபையின் கரம், இரக்கத்தின் கரம், அரவணைக்கிற கரம், மரணவரைந்த வழிநடத்த வல்லமையுள்ள கரம், எவரையும் மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள கரம் பிள்ளையை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு ராசலின் சாமுவேல் என்கிற பெயரை நாங்கள் வைத்து பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து பிரதிஷ்டை செய்து அருமை பெற்றோருக்கு கொடுக்கிறோம் அப்பா. பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இளவயதின் வியாதி துன்பங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. மனுஷனுடைய தயவிலும் கர்த்தருடைய கிருபையிலும் வளர கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எந்த நோக்கத்திற்காக அனுப்பி இருக்கிறோம் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற, தாளந்துகளை வெளிப்படுத்த, உமக்காக பயன்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. சகல தீமைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க. பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளையை எந்த வழியில் வளர்க்கும் ஞானத்தை கொடுங்கப்பா. உலகத்தின் பாதையில் அல்ல, உலகத்தை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, இவர்கள் பெருமைப்படுவதற்காக அல்ல, உம்மை பெருமைப்படுத்தி வாழ பிள்ளை வளர்க்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இப்பொழுது அருமை பிள்ளை ஆண்டவரே, அருமை பெற்றோருக்கு வளர்க்கும்படியாக, உம்முடைய ஞானத்தோடு வளர்க்கும்படியாக கர்த்தருடைய தாசன் என்கிற அடிப்படையில் நான் பிள்ளைகளை பெற்றோருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன்.